தேர்தலில் திமுக போட்டியிடும் 21 தொகுதிகளின் உத்தேச பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், எந்தெந்த தொகுதிகளில் திமுக போட்டியிட வாய்ப்புகள் உள்ளது? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக நேரடியாக 21 தொகுதியில் போட்டியிடுவது உறுதியாகிவிட்டது. இந்த 21 தொகுதிகள் என்னென்ன என்று திமுக தலைமை வட்டாரத்தில் நம்ம விசாரித்த போது நமக்கு ஒரு உத்தேச பட்டியல் என்பது கிடைத்திருக்கிறது. அந்த உத்தேச பட்டியலின் அடிப்படையில் திமுக சென்னையில் 3 தொகுதிகளில் மீண்டும் போட்டியிடுவது உறுதியாகிவிட்டது. அதாவது சென்னையை எடுத்துக்கொண்டால் வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை என்று 3 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 3 நாடாளுமன்ற தொகுதியிலும் மீண்டும் திமுகவே நேரடியாக போட்டியிடுகிறது. அதே போல சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியான ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி, இங்கு திமுகவின் பொருளாளர் PR பாலு கடந்த முறை போட்டியிட்டார். இந்த முறையும் அவருக்கே அங்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலும் திமுக இந்த முறை நேரடியாக போட்டியிடுவது உறுதியாகிவிட்டதாக சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக காஞ்சிபுரம் மற்றும் அரக்கோணம் இந்த தொகுதிகளிலுமே இந்த முறை திமுக நேரடியாக போட்டியிடுகிறது. தொடர்ந்து பார்க்கும்போது வேலூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, நீலகிரி, பொள்ளாச்சி தொகுதிகளில் திமுக நேரடியாக போட்டியிடுவது உறுதியாகிவிட்டதாகவே சொல்லப்படுகிறது. மேலும் திண்டுக்கல், கரூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி இந்த 21 தொகுதிகளில் தான் திமுக நேரடியா போட்டியிடுவதற்கு திட்டமிட்டிருப்பதா சொல்லப்படுகிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 20 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட்டு இருந்தது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே போட்டியிட்ட 17 தொகுதிகளில் மீண்டும் திமுக நேரடியாக போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாகவே சொல்லப்படுகிறது. மீதம் இருக்கக்கூடிய 4 தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட திருச்சி, கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை திருச்சி தொகுதியை மதிமுக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதா சொல்லப்படுகிறது. அதே சமயம் கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக நேரடியா போட்டியிடுவதற்கு திட்டமிட்டிருக்கு. மதிமுகவுக்கு திருச்சி தொகுதி ஒதுக்கப்படுறதுனால கடந்த முறை மதிமுக போட்டியிட்ட ஈரோடு தொகுதியில் இந்த முறை திமுக நேரடியா போட்டியிடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. அதே போல பெரம்பலூர் தொகுதி, கடந்த முறை பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிட்டது. ஆனால் இப்போது இந்திய ஜனநாயக கட்சி திமுக கூட்டணியில் இல்லை என்பதால் இந்த முறை பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக நேரடியாக போட்டியிடுகிறது. இப்படியாக திமுக போட்டியிடும் 21 தொகுதிகளின் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. இதுல ஒரே ஒரு திண்டுக்கல் தொகுதியில திமுக நேரடியா போட்டியிட திட்டமிட்டிருக்கு. ஒருவேளை தேனி தொகுதியை காங்கிரசிடம் இருந்து திமுக வாங்கினால் தேனியில் காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டால் திண்டுக்கல்லில் திமுக, அல்லது திண்டுக்கல் காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டால் தேனியில் திமுக என்ற மாற்றம் இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படியாக திமுக போட்டியிடும் 21 தொகுதிகளின் உத்தேச பட்டியல் என்பதும் நமக்கு கிடைத்திருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.